ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். கிரயத்துக்கு கொல்லப்படுறதுல எது? விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அவங்கள விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். அதனால நீங்க என்ன செய்யணும்? மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பலவிதமான பாவங்களுக்கு நம்ம அடிமை, பலவிதமான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டவர்களா இருந்தோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தரோடு கூட பேச முடியாத ஒரு விஷயம். கண்களை மூடி ஜெபம் பண்ணிடுவோமா? சோதரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில கூட ஆண்டவரே தேவ ஆவியானவர் அப்பா இந்த வேத வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரோடும் கூட நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்கிறத நாங்க சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய மனக்கண்கள் செவிகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த தேவ செய்தியை கேட்டு மனம் திரும்ப கூடாதபடி இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள், சிந்தையை சிதறடிக்கிற வில்லி சுனி ஆவிகள், தூக்கத்தை கொண்டு வருகிற கனநித்திரை நாவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் அவைகளை கட்டி கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வசனம் சொல்லுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், அதனால என்ன செய்யாதீங்க? மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதீர்கள். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பலவிதமான காரியங்களுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நம்ம எதற்கெல்லாம் நம்ம அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம்னு ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிப்போம். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எதில் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம்? யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லைல்ல? நம்ம எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். பலவிதமான பாவங்கள், விக்கிரக ஆராதனை பாவங்கள், இன்னும் கூட பார்த்தீங்கன்னா உபச்சார வேசித்தன பாவங்கள், நிறைய பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக நம்ம இருந்தோம். அப்போ அதாவது எதெல்லாம் அடிமையாக இருந்தோன்றதை இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். நம்ம சுயாதீனமாக செயல்பட முடியாது. யாருடைய விருப்பப்படி செய்கிறவர்களா இருந்தோம்? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவனுடைய ஆவிக்கேற்றபடி நடக்க இருந்தோம்னா அப்போ பிசாசுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். முதலாவது பார்த்தோம், நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக. சரியா? ரெண்டாவது நம்ம பார்த்தோம், நம்ம பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். அடுத்து அதில் 3வது வசனம் வாசிப்பேன். எபேசியர் 2:3. முற்காலத்திலாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். நாட் நவ். எப்போ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக அப்படி நம்ம இருந்தோம். இது பார்த்திங்கன்னா மாம்சத்துக்கு அடிமை. நம்முடைய மனசும் மாம்சமும் எதெல்லாம் விரும்புச்சோ அதெல்லாம் என்ன செய்கிறது? அது நல்ல காரியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்ம மனசும் மாம்சம் நன்மையான காரியங்களை விரும்பிருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய ஒரு தெய்வ ஊழியர் இப்படியே சொல்கிறாரு, நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு அணுக்களும் பார்த்திங்கன்னா பாவம் செய்கிறத விரும்பி ஏங்குமா. இயற்கையான தன்மையே என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனுஷனுடைய மாம்சம் எதுக்கு ஏங்குதான்? பாவத்துக்கு, பாவம் செய்யும்படி விரும்பி எங்க பாருங்க. இப்போ மனசும் மாம்சமும் விரும்பின வேலை செய்யுதுன்னா அப்போ நம்ம மாம்சத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். இன்னொரு காரியத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். அதே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். எபிரேயர் 2:15. ஜீவ காலம் எல்லாம்
மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவர் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. மனுஷன் எப்படி இருந்தாலும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களாக இருந்தாங்க. பாருங்கள், ரட்சிக்கப்படாத எந்த மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மரண பயம் கட்டாயம் இருக்கும், கட்டாயமாக இருக்கும். அவங்க எப்படி எவ்வளோ செல்வந்தர்களாக இருக்கலாம், எவ்வளோ படித்தவங்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு 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 வெல்த்தி பர்சனாக கூட இருக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்? ஒரு மரண பயம் இருக்குமா இருக்காதா? இந்த உண்மையாக ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தை குறித்த ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்ந்துருக்கிறவங்களுக்கு மரண பயம் இருக்காது. எத்தனை பேருக்கு மரண பயம் இல்லைன்னு சொல்ல முடியும்? நம்மளை கூட அநேகருக்குள்ள அந்த பயம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த பயம் இல்லாத மனுஷனை யாரையுமே பார்க்க முடியாது. அதான் வசனம் சொல்லி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அடிமைப்பட்டவர்களாக இருந்தாங்க. பாருங்க, அப்போ நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்குறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எல்லா மனுஷனுமே நம்மளும் தான் எப்படி இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், நம்ம மாம்சத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோம், மரண பயத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தான் இயேசு நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? மீட்டிருக்காரு. எப்படி மீட்டாரு? கிரயத்துக்கு மீட்டிருக்கிறாரு. ஒரு ஊழியக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தாராம். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கவட்டை தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு கவட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டை ஒரு 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 சின்ன ஒரு குருவி மாதிரி ஒரு பேர்டை அடித்து அதை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு ரொம்ப ஜாலியாக அதை அப்படியே ஆட்டிக்கிட்டே கொண்டு வந்துட்டு இருந்தான். அப்போ இந்த ஊழியக்கார் அதை பார்த்தாரு. பார்த்துட்டு அந்த தம்பியை கூப்பிட்டு அவர் கேட்டார், என்னப்பா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை இது என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு. என்ன அப்படின்னா, லீவு நாட்களில் நான் என்ன செய்வேன்னா இந்த குருவிகள்லாம் நான் கரெக்டாக என்ன செய்வேன்? வேட்டையாடுவேன். இந்த கவனில் நான் கல்லை வச்சு அடித்தேன் அப்படின்னா அந்த குருவி என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துரும். இதை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவர் கேட்டார், இதை கொண்டு போய் வச்சு நீ என்ன செய்வா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவன் சொன்னால், எனக்கு நேரம் போகாத இடத்துல பொழுதுபோக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு இறகுகளாக அதுக்கு நிறைய இறகுகள் இருக்குது. அப்போ ஒன்று ஒன்றா நான் பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பிச்சு போடும்போது அந்த பேர்டுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் பாருங்கள். அப்போ அந்த வேதனையில் அதை என்ன செய்யும் அப்படின்னா துடிக்கும். அதை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்போ அதுக்காக தான் அந்த பேர்டை நான் என்ன செய்கிறேன்? இப்போது வேட்டையாடி நான் கொண்டு போகிறேன்னு. இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இப்போ இது உனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக? ஒரு பேர்டை கஷ்டப்படுத்தி பார்க்குறது உனக்கு ஒரு பொழுதுபோக்கான்னு கேட்டோன்னு அவன் சொன்னான், ஆமாம், எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது கத்துறது அது துடிச்சு அது கத்துறது பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அதனால் நான் அப்படி செய்வேன். அப்புறம் திரும்பத்துக்கு நான் கூண்டில் அடைச்சிருவேன். அப்புறம் என்ன செய்வேன்? திரும்ப எனக்கு எப்போவாது போர் அடிக்கிறேன், மறுபடியும் எடுத்து ஒரு 2 இறக்க என்ன செய்வேன்? பிச்சு போடுவேன். அப்போ அது கிக்கின்னு கத்தும். எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் சொன்னால், வேறு என்னெல்லாம் செய்வான்னு சொன்னார். அப்போ அவன் சொன்னால், அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னா அந்த பேர்டுடைய காலில் நல்ல ஒரு கயரை போட்டு கட்டிடுவேன். நான் கட்டிட்டு இதை இப்படி நான் விடுவேன். விட்டோன்னு அந்த பேர்டு என்ன செய்யும்? பறக்கும். அது விட்டால் போதும்னு சொல்லி பறக்கும். போயிட முடியுமா? ஏன்? அந்த கயிறு என்ன செய்யும்? கையில் இருக்குது. அப்போ அது எப்படியாவது பறந்து போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு சடன்னு அது பறக்கும். ஆனால் அதனால் என்ன செய்ய முடியாது? போக. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எப்படியா பாருங்கள். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் இதை கேட்டோன்னா அந்த போதவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம் வச்சு, என்னடா இந்த பையன் இப்படி சொல்ல, இறகுகளை பிச்சு அது கத்தும்போது சந்தோஷப்படுவேங்கிறான். அதை காலை கட்டி அது பறக்கும். அது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவரை வளைந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அதை திறந்து விட்டானா எப்படா வெளியில் போகும்னு சொல்லி பறக்கணுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனால் அது பறக்க முடியாது. ஏன்னா அந்த காலில் நான் கயிறை கட்டி அதை கயிறை என் கையில் வச்சுருக்கேன். அது எவ்வளோ ட்ரை பண்ணலாம், என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. சரி, வேறு என்னெல்லாம் செய்வா அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அடுத்து எனக்கு போர் அடிச்சிரும். அடுத்து என்ன செய்வேன்னா, நான் ரொம்ப பெட்டாக வீட்டில் ஒரு பூனைக்குட்டி நான் வளர்த்துட்டு இருக்கேன், அதுக்கு சாப்பாடு அந்த பேர்டை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். யோசித்து பாருங்கள், அவன் ஒரு மனுஷனுடைய புத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதை கேட்டோன்னு அந்த போதருக்கு மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், சரி இந்த பேர்டை நீ எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவங்ககிட்ட அதை எப்படி கொடுக்க முடியும்? நான் கஷ்டப்பட்டு வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறேன். இதை வச்சு நான் இவ்வளோ என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய செல்ல பூனைக்கு நான் இதை ஆகாரமாக நான் கொடுப்பேன். இதை எப்படி நான் உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அந்த போதகர் சொன்னார், இதுக்கு நீ எவ்வளோ பணம் கேட்குறியோ நான் அந்த பணத்தை என்ன செஞ்சுறேன், உனக்கு நான் கொடுத்துட்றேன். ஆனால் நீ இந்த பேர்டு அது மாத்திரமில்லை, அதை நீ வச்சிருக்கிற அந்த கூண்டு அது மாத்திரம் இல்லை, நீ வச்சிருக்கிற அந்த கவட்டை
கவட்டை, அந்த கவட்டை, இதுக்கு நீ என்ன விலை சொல்கிறியோ அந்த விலையை கொடுத்து நான் வந்து இந்த 3 நீ என்கிட்ட கொடுத்துறோன்னு, இதுக்கு எவ்வளோ காசு கேட்குறியோ நான் கொடுத்துறேன்னு. இவன் பார்த்தான், ஆகா இன்னைக்கு நல்ல முகத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், முழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கேனையனாக இருப்பார் போல். இப்படி வந்து கேட்குறாரு, இந்த கவட்டை நான் செஞ்சது தான், இது வந்து அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது, இதுக்கு போய் இவர் வந்து எவ்வளோ கேட்கணும். அவன் யோசித்து பார்த்துருப்பு. அவன் சொன்னான், இந்த பேர்டு வந்து 500 ரூபா. பேர்டு எவ்வளவு? 500 ரூபா. இதுக்கு நான் செஞ்சுருக்கிற கூண்டு வந்து 500 ரூபா. இந்த கவட்டை வந்து 200 ரூபா. அவனுக்கு வந்து அது வந்து பெரிய காஸ்ட்டு, ஒரு சின்ன பையன் தானே, அப்போ அவனுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம். 1200 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் என்ன செஞ்சிடறேன், உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு உடனே இந்த ஊழியக்கார் பார்த்தாரு. உடனே அவர் தன் பையில் இருக்கிற 1200 ரூபாய்க்கு அவன்கிட்ட கொடுத்துரு, அப்பா சாமி இந்த 3 என்ன செஞ்சிரு எங்கிட்ட நீயே கொடுத்துருன்னு சொன்னால் அவன் ரொம்ப சந்தோஷமாக கொடுத்துட்டு போயிட்டான். உடனே இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த கூண்டை திறந்து அந்த பேர்டு என்ன செஞ்சார், பறக்க விட்டார். பாருங்கள், இப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட பார்த்தீங்கன்னா பிசாசு நம்மளை இப்படி தான் வச்சுருந்தான். பாவத்தில் கட்டி, மாம்சத்தில் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்து, மரண பயத்தில் கட்டி வச்சுருந்து. யோசித்து அந்த பேர்டு எவ்வளோ துடிச்சிருக்கணும். அது மாதிரி தான் ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தெரியாமலே இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்துடும். நம்ம இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்களுடைய நிலைமையெல்லாம் அதுதான். பிசாசு இப்படி தான் ஜனங்கள் என்ன செஞ்சுருக்கான், வேதனைப்படுத்தி சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் ஜனங்களுக்கு இது தெரியுமா, நம்ம ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கோங்கிறது அநேகருக்கு தெரியாது. யோசித்து பாருங்கள், அவன் கையிலேருந்து ஈஸியாக வெளியில் போயிட முடியுமா? அந்த பேர்டு என்ன நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படித்தான் வந்து ஒவ்வொரு மனுஷனும் சத்துரு பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். நம்மளும் என்ன செஞ்சோம், அப்படி தான் இருந்தோம். அந்த ஊழியக்காரு அந்த 1200 ரூபா கொடுத்து எப்படி எல்லாத்தையும் மீட்டாரோ, அது போல் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட பார்த்திங்கன்னா பிசாசிட்டமிருந்து இந்த இப்படிப்பட்ட இந்த எல்லா அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்துறாரு. இவர் மாதிரி ஒரு பணம் கொடுக்கல. அவர் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, இளங்கால ஒரு காளையினுடைய இரத்தத்தினால அல்ல, ஒரு ஆட்டுக்கடாவுடைய இரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், நம்மளை மீட்டு ஒரு நித்திய மீட்பை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. இதைத்தான் சொல்கிறேன், கிரயம் கொடுத்து மீட்டு கொள்ளப்பட்டு கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னா அதுக்கு அவர் கொடுத்த கிரயம் சாதாரண கிரயம் கிடையாது. அந்த பாஸ்டர் செஞ்ச மாதிரி ஒரு பணத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை மீட்கலை, இல்லை ஒரு காளையின் ரத்தத்தையோ ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தையோ கொடுத்து இயேசு நம்மளை மீட்கலை. என்ன அவர் சிந்திருக்கிறார், தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணிக்கிறார். என்னைக்காவது நம்ம இதை நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்துலேருந்து இவ்வளோ பெரிய கிரையை செலுத்தி இயேசு நம்மளே செஞ்சுருக்கிறாரு, மீட்டிருக்கிறாரு. இன்னும் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. கட்டளைகளால் அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சார், பிசாசிட்டு இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சார், உரிந்து கொண்டார். எப்படி அந்த பையன்ட்டு அந்த பேர்டை மாத்திரம் இல்லை, அவன் கையில் கவட்டை இருந்தால் அவன் என்ன செய்வான், இதை விட்டு நின்னோன்னு போய். அதனால பார்த்தீங்கன்னா எப்படி அந்த கவட்டை அதை அடைச்சி வைக்கிற கூண்டு எல்லாத்தையும் அந்த போதகர் விலை கொடுத்து வாங்கினாரோ, அதுபோல் இயேசு என்ன செஞ்சார், பிசாசுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் செஞ்சார், உரிந்து கொண்டார். சும்மா உரியலாம், என்ன செஞ்சுருக்கிறார், அவர் அந்த இடத்துல ஒரு கிரையம் செலுத்திருக்காரு, அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துருக்காரு. இப்படி தான் இயேசு நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு, மீட்டிருக்கிறார். மீட்டு மறுபடியும் நம்மளை ஒரு அடிமைத்தனத்தில் வச்சுருக்காரு. நான் உன்னை வந்து இவ்வளோ பெரிய கிரையம் கொடுத்து மீட்டிருக்கேன், அதனால் நீ வந்து எனக்கு அடிமையாக இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாரா? யோசித்து பாருங்கள். இல்லை, எப்படி அந்த போதகர் வந்து அந்த பேர்டை பறக்க விட்டார், ஒரு ஆதிரமாக விட்டாரோ, அதுபோல் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை எப்படி தான் செஞ்சுருக்கிறாரு. மரணத்தையும் ஜீவனை உனக்கு முன்பாக வச்சுருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வச்சுருக்கிறேன், எதை நீ சூஸ் பண்ண போகிற ஒரு ஆப்ஷனில் தான் இன்றைக்கி வரைக்கும் கர்த்தர் நம்மளை விட்டுருக்காரு. ஆண்டவர் யாரையா ஃபோர்ஸ் பண்ணுறாரா, இதெல்லாம் நீ செய்யணும் வைக்கணும், அப்படி ஆண்டவர் செய்கிறதில்ல. பாருங்கள், இப்போ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவ்வளோ பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் யாராலையும் விடுவிக்க முடியாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலேருந்து அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து கிரயத்தை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டுட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, யாருக்கு அடிமையாகிறீர்கள், மனுஷருக்கு
அடிமைகள் ஆகாதிருங்கள். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் அப்படின்னா, எப்படியெல்லாம் நம்ம மனுஷனுக்கு நம்ம அடிமை ஆகிறோம். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 7 வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், மனுஷருக்கு என்ன செய்யாதிருங்கள், அடிமையே ஆகாதிருங்கள். கடன் வாங்குவது பாவமா? கடன் வாங்குவது பாவமா? பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் பாவம் சொல்லி கடன் வாங்குவது பாவம்? எனக்கு பாவமான்னு தெரியல, ஆனால் ஒன்று தெரியும், கடன் வாங்குவது சாபம். வேதத்தில் நமக்கு அதுக்கு வசனம் இருக்குது. நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 28:44 வாசிப்போம். அவன் உன்னிடத்தில் கடன்படான், அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய். நீ அவனிடத்தில் கடன்படுவாய். அவன் தலையாயிருப்பான், நீ வாளாயிருப்பாய். பாருங்க, உபாகம் 28 நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் வந்து என்னுடைய கற்பனைகள் வீடு நடந்தால் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு வரும்னு சொல்லி சில காரியங்களை சொன்னார். கற்பனைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா இந்த சாபங்கள்லாம் வரும்னு சொன்னார். அந்த சாபத்தில் ஒன் ஆஃப் த காசஸ் தான் என்னது, நீ கடன் வாங்குவாய். கடன் வாங்குறதுங்க அப்புறம் என்னது, ஒரு சொல்லுங்க, சாபம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே 28:44 நம்ம வாசிப்போம். 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், உன் தேசத்தில் மழை பெய்யவும், கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னது, கடன் வாங்காதிருப்பாய். சங்கீதம் 37:26. அப்போ கடன் கொடுக்கிறதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 112:5. இறங்கி கடன் கொடுத்து காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் இறங்கி கடன் கொடுத்து. அதுபோல புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். மத்தேயு 5:42. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அப்போ பாருங்கள், கடன் கொடுக்கறதுங்கிறத வேதம் என்ன சொல்லுது, ஒரு ஆசீர்வாதமாக சொல்லுது. அப்போ கடன் வாங்குறது என்னது, ஒரு சாபம். பாருங்கள், இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகள் இன்றைக்கி இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய தேவ பிள்ளைகள் கடன் வாங்குறது வந்து ஒரு இது வந்து ஒரு சாபம்னே தெரியாமல் சில சூழ்நிலை நிமித்தம் வாங்கி மாட்டிக்கொண்டவர்களும் இருக்குது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத காரியங்களுக்கு கூட கடன் வாங்கி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே ஜனங்கள் இன்றைக்கி போகிறத நம்ம பார்க்கணும். இந்த நம்ம சாதாரணமாக நினைக்கிறவங்க கடன் வாங்குகிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இந்த காரியத்தை தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். மைக்கில் கொஞ்சம் தெளிவாக அதை வாசிங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். நம்ம எல்லாத்துக்கும் நல்லா அறிஞ்ச சம்பவம் தான். ஆனாலும் தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகி என் புருஷன் இறந்து போனான், கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்றால் போது. இந்த இடத்துல பார்க்குறோம், ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு தீர்க்கதரிசி புத்திரனா தீர்க்கதரிசியாக இருந்த ஒருத்தர் இப்போ என்ன செஞ்சார், இறந்து போனார். இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்கிறாங்க, எனது புருஷன் வந்து ஒரு தீர்க்கதரிசி புத்திரில் ஒருத்தராக இருந்தார். அவர் வந்து எப்படி வாழ்ந்தோன்னா கர்த்தருக்கு பயந்து நடந்தவர். இப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ கடன் கொடுத்தவங்க வந்து என்னோட 2 பிள்ளைகளை அவங்க என்ன செய்ய பார்க்குறாங்க, அடிமைகளாக்கி கொள்ள பார்க்குறாங்க. அந்த நாட்களில் வந்து இந்த வழக்கம்
வழக்கம் வந்து இருந்தது. கடனுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளை கொண்டு போய் அடிமைகளாக வைத்துக்கொள்வாங்க. அடிமைகளாக வைத்துக்கொள்வாங்கன்னா ஏதோ அந்த பணம் தீர்ற வரைக்கும் அடுத்து வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படி கிடையாது. அந்த பிள்ளைகள் அடிமைனா நிரந்தர அடிமை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளும் எப்படிப்பட்டவங்கள தான் இருப்பாங்க, அடிமைகளாக இருப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு வழக்கம் இருந்தக்கூடியதான ஒரு அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் வந்து அங்கே இருந்தது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு இறந்து போனால் வந்து எலிசா தீர்க்கதரிசின்னு சொல்கிறா. இப்போ எங்கள் புருஷன் வந்து இறந்து போயிட்டாரு, இப்போ பிள்ளைகளை அவங்க என்ன செய்கிறாங்க, அடிமைகளாக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொல்லும்போது தான் வந்து எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, வாசிப்போம். எலிசாவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? போது. இப்போ அதுக்கு முன்பதாக நம்ம நிலைமை நம்ம யோசித்து பார்ப்போம். சரியா? நம்ம கதைக்கு நம்ம வருவோம், அவங்க கதை இருக்கட்டும், நம்ம கதைக்கு நம்ம வருவோம். இப்போது நம்மளில் வந்து சிலர் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி கடனில் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். என்ன நம்பிக்கையில் நம்ம கடன் வாங்கணும்? என்ன நம்பிக்கையில் கடன் வாங்குகிறோம் நம்ம? இப்போ ஒரு தேவை இருக்குது எனக்கு, வாங்குகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை நான் என்ன செஞ்சுருவேன், அடைச்சிருவேன். அந்த நம்பிக்கையில் தானே கடன் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது அந்த நம்பிக்கை தான் வாங்குறேன். இப்போ எனக்கு ஒரு தேவை, எனக்கு கடன் வேணும், வாங்குறேன். ஆனால் நான் இதை என்ன செஞ்சிருவேன், கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வாங்குகிறோம். ஆனால் அந்த கடன் அடைச்சி முடிக்கிற காலங்கள் வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஒரு கடன் வாங்குகிறோம், ஒரு லோனே வாங்குகிறோம் அப்படின்னாலுமே எத்தனை வருஷத்துக்கு, முதல்ல அதுதான், இத்தனை வருஷத்துக்கு இத்தனை டியூ, இப்படி இந்த ஒரு அக்ரிமெண்ட்டில் தானே நம்ம வாங்குகிறோம். இப்போ ஒருத்தர் கடன் வாங்கினா கூட இத்தனை மாதத்தில் நான் திரும்பி கொடுத்துறேன், இத்தனை வருஷத்தில் திரும்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குகிறோம். அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் ஒருவேளை நம்ம அப்படியே நம்ம கடனை நம்ம கரெக்டாக நம்ம ப்ராம்ப்டாக கட்டுறவங்கன்னே வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து டியூ வந்து நாங்கள் டிலே பண்ணவே மாட்டோம், இந்த டேட்டில் கட்டோன்னா ப்ராம்ப்டாக அந்த டேட்டில் நம்ம கட்டிடுவோம், அப்படி ஆட்கள் தான் நம்ம. ஆனால் அந்த டியூ டேட் முடிகிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்ற கேரண்டி எத்தனை பேத்துக்கு இருக்குது? அந்த கேரண்டி யாருக்குமே, அதுவும் இப்போ நம்ம இருக்கக்கூடிய நாட்களில் சொல்லவே முடியாது. நம்மளால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல. அப்படி சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா தான் இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக்குன்றாங்க, திடீர்னு ஆக்சிடென்ட்டுங்கிறாங்க. இப்படி சம்பவங்களும் நம்ம வந்து நிறைய நம்ம கேள்விப்படுகிறோம். பாருங்கள், அப்படி ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த கடன் வாங்கலுடைய குடும்பம் என்ன ஆகும்? இப்போ தான் நான் சொன்னேன், என்ன ஆகும்? அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறதா இருக்கும். பாருங்கள், இப்போ பிள்ளைகளுடைய நிலைமை நம்ம யோசித்து பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளை வச்சு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் கடன் வாங்கிட்டோம். ஒருவேளை இன்றைக்கு எனக்கு ஒரு முடிவு வந்தால் உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? இதை நம்ம என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கிறோமா? பிள்ளைகள் என்ன ஆவாங்க? அடிமைத்தனத்துக்குள்ளே கட்டாயம் போக வேண்டி இருக்கும். நம்ம பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா 3 நாள் அழுவாங்க, 4 நாள் என்ன சொல்லுவாங்க, கடங்கார பாவி இவ்வளோ கடனை கொண்டாந்து என் தலையில் வச்சு அவருக்கெல்லாம் போயிட்டாலேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பிள்ளைகளே நம்மளை ப்ளேம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே இருக்கிறோம். இப்போ அந்த தீர்க்கதரிசி மனைவி என்ன செஞ்சா அப்படின்னா, அடிமையிலாக்க கொள்ள வந்தாங்கன்னு சொன்ன உடனே அவள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த பந்தங்களையோ இல்லை வேறு ஒரு வழியோ அவள் தேடலை. நேராக அவள் எங்கே வந்து நிற்கிறா, எலிசா தீர்க்கதரிசியில் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறா. வந்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உன்னிடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவள் சொல்கிறான், என்கிட்ட என்ன இருக்குது? அவள் என்ன சொன்னா, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். உங்களுடைய அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லைன்னு சொல்கிறா. பாருங்க, இப்போ நம்ம சொல்லுவோமா, நீங்கள் யோசித்து பாருங்களேன். இப்போ உங்களுக்கு நிறைய கடன், லட்சக்கணக்கில் உங்கள்கிட்ட கடன் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு சோர்ஸு, ஒரு சின்ன லேண்டு நான் வச்சுருக்கேன், அது போனால் ஒரு லட்சத்துக்கு வேணால் அந்த லேண்டு போகும். ஆனால் உங்களுக்கு இருக்கிற கடன் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கடன் இருக்குது. நீங்கள் இதை சொல்லுவீங்களா? முதல்ல சொல்லுவோமா? நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்? யானை பச்சைக்கு அது மாதிரி நம்ம நினைப்போம், இவ்வளோ கடன் இருக்குது, இது எந்த மூளைக்கு, அப்படி தான் நினைப்போம். ஆனால் இவளுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்போ தேவனால் என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்போ என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு கூட என்ன இருக்குது, அந்த தேவனை அவள் விசுவாசிக்க போய் தான் அவள் என்ன சொல்லியிருக்கா, என்கிட்ட என்ன இருக்குன்றத நான் உண்மையிலே நான் இதை தியானிக்கும் போது தான் நான் யோசித்து பார்த்தேன். நானாக இருந்தால் கட்டாயம் என்ன செஞ்சுருக்க வேண்டிய சொல்லியிருக்கேன். இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு ஒரு குடம் என்ன இருக்குது, நம்ம இது என்னத்துக்கு, நமக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கு, நம்ம சமையலுக்கே இது சரியாக போகும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்துருப்போம். ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, இதை கொண்டு கூட தேவனால் என்ன செய்ய முடியும், எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அவள் சொல்கிறா, என்கிட்ட என்ன இருந்துச்சு, ஒரு குடம் என்ன இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த
அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க, பிள்ளைகள் பாத்திரத்தை அவளிடத்தில் கொடுக்க, அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், அந்த வாங்கிட்டு வந்த அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறைஞ்ச பிறகு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பாருங்க, இப்போ இவளுக்குள்ள எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்துச்சு பாருங்க. ஒரு கூட அவ என்ன நினைச்சிருந்திருக்கலாம், சரி எலிசா தீர்க்கதரிசி தான் எவ்வளவுமா இப்போ உனக்கு கடன் இருக்குது, இவ்வளோ கடன் தானே, சரி விடு, இவ்வளோ நாளில் நான் கொடுத்துட்றேன், இப்படி ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு நினச்சி அவள் எதிர்பார்த்து ஒருவேளை வந்திருக்கலாம். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன இருக்குன்னா ஒரு கூட என்ன இருக்குது, அதுவே அவளுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்தவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் உன் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் வெறும் பாத்திரத்தை என்ன செய்ய கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ளே போய் கதவை போட்டிட்டு நீயும் உன் பிள்ளைகளை இருந்து இந்த எண்ணெய் பூரா நீ அதில் என்ன செய்ய ஊற்று அப்படின்னு சொல்லும்போது அவள் அந்த வார்த்தையை விசுவாசித்து, தேவ மனுஷன் மூலம் அந்த தேவ வார்த்தையை விசுவாசித்து அவள் என்ன செஞ்சா, அதை உடனே அதை செய்தா. நம்ம செஞ்சுருப்போமா? யோசித்து பாருங்கள். இப்போ ஆண்டவர் ஏதோ நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இப்போ நம்ம மூளைக்கு அது செட் ஆகிற மாதிரி இருந்தால், ஓகே இதை செஞ்சால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம அதை என்ன செய்வோம். அப்படி செட் ஆகாத ஒரு வித்தியாசமான ஒரு ஆலோசனை வந்துச்சுன்னா எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படிவோம்? ப்ராக்டிக்கலாக யோசிங்க, எத்தனை பேர் அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம்? இது என்னமோ சொல்கிறாரு, இப்படிலாம் இதெல்லாம் இப்போ முடியுமாக்கும். அப்போ நம்மளுடைய நாலேஜ் தான் நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல யூஸ் பண்ணோம். ஆனால் அவள் பாருங்கள், அந்த தேவ ஊழியக்கார மூலம் அந்த வார்த்தையை விசுவாசித்து அப்படியே அவள் செஞ்சா. போய் பக்கத்து வீட்டில் அவங்க எதுக்குன்னு கேட்டிருப்பாங்க. இவன் என்ன பதில் சொல்லியிருப்பா? ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்கள், என்ன பதில் சொல்லியிருப்பா? இதை போய் அவங்க சொல்ல முடியுமா? அப்போ ஏதோ சொல்லியிருக்கா, சொல்லி அந்த பாத்திரங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கா, கேட்டிருப்பாங்களா கேட்டுக்க மாட்டாங்களா? சும்மா ஒருத்தவங்கள்ட்ட ஏக்கா உங்கள் வீட்டில் குடத்தை கொடுன்னு சொன்னால் எதுக்கும் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? அப்போ கேட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு அவள் ஏதோ ஒன்று சொல்லி அவள் என்ன செஞ்சுருக்கா, அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்கா. பிள்ளைகளும் அதுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, உடன்பட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அந்த தேவ ஆலோசனை செயல்படும் போது இப்போ என்னாச்சு, அந்த பாத்திரங்கள் பூரா எண்ணெயினால் நிரப்பப்பட்டது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், ஒரு பிளான் பண்ணியிருப்போம். என்ன செஞ்சுருப்போம், இவ்வளோ எண்ணெய் வந்துருச்சு, ஒரு எண்ணெய் கடை என்ன செஞ்சிடலாம் வச்சிடலாம், ஏதோ ஒன்று நம்ம பிளான் பண்ணிப்பா. அவள் பாருங்க, அடுத்த ஸ்டெப் அவள் என்ன செய்கிறா, அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவள் தேவனை விசுவாசிக்கிறா. நம்மளை அந்த பாதி வரைக்கும் கூட தேவனை விசுவாசித்திருப்போம். சரி ஓகே, நம்ம ஜோமனை வந்திருக்கோம் இப்படி ஒன்று. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம புத்தி என்ன செய்யும், மாம்சத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருவான். அவள் என்னையை பார்த்தா அவள் புத்தி என்ன செய்யலை, மாறலை. தேவ மனுஷன் சொன்னபடியே நடந்து போய் அவள் போய் திரும்ப போய் சொல்கிறா, நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், இப்போ எண்ணெயெல்லாம் நிறைஞ்சிச்சுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை வருது, நீ அதை விற்று உன் கடனை அடைக்கிறது மாத்திரமல்ல, மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். பாருங்கள், கடனை அடைக்கிறதுக்கு மாத்திரம் ஆண்டவர் வழி சொல்லலை, இனி நீ ஒரு நாளும் அடிமைத்தனத்துக்குள்ளே போகாதபடிக்கு உனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கர்த்தர் உருவாக்கி தருகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம ரியலைஸ் பண்ணணும். அப்போ தான் ஆண்டோடைய அன்பை கடகடன்னு வாசித்து போயிட்டா இதெல்லாம் நமக்கு புரியாது. ஒன்று ஒன்றா நம்ம ரியலைஸ் பண்ணாதான் ஆண்டோடைய அன்பை உணர முடியும். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குனது மாத்திரமல்ல, பிள்ளைகளை பிள்ளைகள் எதுக்குள்ளே போயிடக்கூடாது, அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு வாழ்வாதாரம் அவங்களுக்கு வேணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்போ எலிசா தீர்க்கதரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை, இதை விற்று முதல்ல உன் கடனெல்லாம் அடைச்சிட்டு வெந்தது போது முந்தியில் போடுன்னு போட்டுறாத, இருக்கிறத வச்சு என்ன செய்ய, ஜீவனம் பண்ணனா ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணாங்க. இப்போ திரும்ப ஒரு நாள் அடிமைத்தனத்துக்குள்ளே போக மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உண்மையாக நான் சொல்கிறேன், இதை வாசிக்கும்போது தியானிக்கும்போது எனக்கு ஆண்டவர் தெளிவாக பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். ஏதோ ஒரு சூழ்நிலைத்தமாக கடன் வாங்கிட்டான், ஆனால் அவனுடைய கடன் அடைக்கிறதுக்கு கர்த்தர் எப்படி அற்புதம் செய்தாரோ, இன்றைக்கி தேவ பிள்ளைகள் தேவனை விசுவாசித்து இந்த இந்த அவனுடைய மனைவியை போல் நீங்கள் கர்த்தரை முழுசாக நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருந்தா கட்டாயம் உங்களுடைய கடன் எல்லாம் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வர ஒரு வார்த்தை வரும்போது அதை என்ன செய்யணும், ரிசீவ் பண்ணணும். எங்கள் பாப்பா சொல்லுவா, ஏதாவது ஒன்று வருஷம் சொல்லிட்டு எஸ் ஐ பிலீவ் அண்ட் ரிசீவ்னுவா. அடுத்த செகண்ட் சொல்லுவா, யாருக்கு சொன்னாலும் சரி, அவளுக்கு சொல்லாட்டாலும் சரி, ஏதாவது ஒரு வசனம் சொன்னால் கூட ஐ ரிசீவ் அண்ட் பிலீவ் அப்படின்னு, ஐ பிலீவ் அண்ட் ரிசீவ் இட்டுன்னு சொல்லுவா. அப்போது ஒரு வார்த்தை வரும்போது தேவ பிள்ளைகள் அதை என்ன செய்யணும், நம்ம யோசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசித்தோன்னா அது ஒரு நாளும் நடக்காது. எத்தனை ஆயிரங்களாக இருந்தாலும், எத்தனை லட்சங்களாக இருந்தாலும், எத்தனை கோடிகளாக இருந்தாலும் அடைக்க வைக்க தேவனால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதைத்தான் இன்றைக்கி ஆண்டு சொன்னோம். ஒருவேளை நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே போயிருக்க
இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் திரும்ப ஆண்டவர் மீட்டுக்கொள்ள ஆனால் திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது, அதில் நம்ம கேர்ஃபுல்லாக ரொம்ப இருக்கணும். உண்மையிலே நான் சொல்கிறேங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இன்றைக்கி நிறைய பேருடைய என்னென்ன தெரியுமா, நிறைய தேவ பிள்ளைகள் கூட கடன் வாங்கும்போது அப்படியே இந்த பழம் நழுவி பாலில் விழுகிற மாதிரி அப்படி இப்படி பேசி இப்படி கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து பாரு நிற்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? வாங்கிட்டு கடன்காரன் வரும்போது இருந்தால் கொடுப்போம்ல, எங்கே ஓடிட போகிறோம், தரமாட்டோம். இந்த டைலாக்லாம் இன்றைக்கி யார் பேசுகிறா? வாங்கிக்கிட்டு தேவ பிள்ளைகள் இன்றைக்கி பேசுகிறாங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். நம்மெல்லாம் யாரு? நீதிமான்கள். அப்போ கடன் வாங்கி தான் நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். இப்போ ஒரு வேளை நமக்கு கொடுக்கறதுக்கான சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். கொடுக்கணுங்கிறது முதல்ல எங்கே வரணும், எந்த வகையிலடா இதை நம்ம இது பண்ணுவோம், ஏமாற்றுவோம், சுருட்டுவோம் அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த வசனத்தை இப்படி கூட நம்ம வாசிக்கலாம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறவன் பாருங்கள். அப்போது நம்ம இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஒருவேளை இப்போ உங்கள் சூழ்நிலைகள் கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு இருக்கிற எல்லா கடனையும் நான் என்ன செய்யணும், முற்றிலும் நான் என்ன செஞ்சணும், அடைத்து தீர்க்கணும். நீங்கள் விரும்புனீங்கன்னா கர்த்தர் அதை என்ன செய்வார். அதை விட்டுட்டு நம்மளும் அந்த குறுக்கு புத்தியெல்லாம் யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நானே இன்றைக்கி பார்க்குறேன், லோன் வாங்கினா எதில் லோன் வாங்க, கூட்டுறவு வங்கியில் லோன் வாங்கணும். ஏன்? இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடன் ஒரு வேளை அரசாங்கம் ரத்து பண்ணால் முதல்ல எதை தான் ரத்து பண்ணுவாங்க, கூட்டுறவு வங்கியில் தான். இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணாங்க, நகை கடன் நினச்சாங்க 5 பவுன் வரைக்கும் ரத்து பண்ணாங்க. அதனால திரும்பவும் நம்ம எங்கே வாங்குவோம், ஏன் திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்குமா அது தெரியாது நமக்கு. அது மாதிரி எந்த லோன் வாங்கலாம், எஜுகேஷனல் லோன் வாங்க, ஏன் அதுக்கும் கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா கொஞ்ச நாள் கட்டிட்டு அடுத்த கல்வி கடன்லாம் என்ன செய்யப்படும் பாருங்கள். வாங்கும்போதே குரூக்குடு மைண்டு, இப்படி வாங்கினா கர்த்தர் இப்படி அந்த கடனை அடைக்க ஆண்டவர் உதவி செய்வார். அப்போது தேவ பிள்ளைங்க நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனப்பூர்வம் நீங்கள் ஒத்துக்கணுங்க, ஆண்டவர் நான் கடன் வாங்கினது தப்பு தான், ஆனால் இந்த வாங்கின கடன் எல்லாத்தையும் ஒருத்தனை எனக்கு கை நீட்டி என்ன சொல்லக்கூடாது. அப்போ இந்த கடனெல்லாம் நான் கொடுத்து தீர்க்கறதுக்கு எனக்கு உதவிச்சிங்க உண்மையாக கேட்டிங்க அப்படின்னா கர்த்தர் கட்டாயம் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இந்த கடன்கிறது ஒரு அடிமைத்தனம் மாத்திரமல்ல. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட. இந்த வசனம் பார்க்கிறோம், பாரமான யாவற்றையும் வருது பார்த்தீங்களா. இந்த பாரம் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த பாரம்ஸ் என்ன அப்படின்னா கடனை நம்ம என்ன சொல்கிறோம், கடன் பாரம் தான் நம்ம சொல்கிறோம். அந்த பாரத்தில் ஒன்று என்ன அப்படின்னா கடன். ஒரு சாம் ஜெபத்ரே அங்கிள் எத்தனை பேருக்கு தெரியும், அன்றென்றுள்ள அப்பம் சாம் ஜெபத்ரே, அந்த அங்கிள் சொன்ன ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, ஒரு ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவருக்கு. அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறப்ப இவருக்கு ஒரு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்பட்டவுடனே இவருக்கு அறிமுகமான ஒரு நண்பர்கிட்ட போய் அவரும் அவரை வேலை பார்த்துக்கிட்டே அவர் ஊழியம் செய்கிறப்ப அவர்கிட்ட போய் இவர் கேட்டிருக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் பணம் எனக்கு கடனாக நீங்கள் கொடுங்க, நான் பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்குது, எனக்கு நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் கட்டாயம் உங்களுக்கு தாரேன், ஏன்னா இப்படி இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, நான் கட்டாயம் உங்களுக்கு பணத்தை தாரேன், நான் வாங்கி நீங்கள் கட்டுங்க. ஆனால் நீங்கள் திருப்பி நீங்கள் கொடுக்குறதுக்குள்ளே ஒருவேளை ரகசிய வருகை வந்துருச்சுன்னா நீங்கள் போக முடியாத என்ன செய்வீங்கன்னு கேட்டாராம். என்னவா? இதை கேட்ட உடனே அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சான். அந்த நண்பர் வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்கிறாரு, இவர் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தவர். அப்போ அவர் சொல்லிக்காரு, நான் பணம் கட்டாயம் தாரேன், ஆனால் நீங்கள் திருப்பி கொடுக்குறதுக்குள்ளே ரகசியம் வந்துட்டா நீ என்ன செய்ய முடியாது, வருகையில் போக முடியாது. இவருக்கு இதை கேட்டோன்னு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவருக்கு அது தெரியாதான். என்ன சொல்கிறீங்க அண்ணேன்னு கேட்டோன்னா அப்போ தான் அவர் சொன்னாராம், கட்டாயம் கடனோட கூட நீ ரகசிய வரைகளை என்ன செய்ய முடியாது. ரகசிய வரையில் கடங்கரை என்ன செய்வான், காலை பிடிச்சி இழுப்பான், விட்டுருவானா? யோசித்து பாருங்கள், ஈஸியாக பறந்து போயிட முடியுமா? அப்போ அவர் சொன்னாராம், நீ ஊழியத்தில் வந்திருக்கிற, உனக்கு கொடுப்பது எனக்கு பெரிதல்ல, இப்போ நான் உனக்கு கட்டாயம் தரேன், கடனா அல்ல, உனக்கு நான் ஒரு அன்பளிப்பாக நான் தாரேன், இனி ஒரு நாள் நீ என்ன செய்யக்கூடாது, ஊழியத்தில் வந்துட்டு இனி ஒரு நாள் யார்ட்டையும் கை நீட்டி
நீ மற்றதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் கூட ஊழியத்தில் நீ சரியாக இருந்தால் கூட இந்த கடன் நிமித்தம் நீ வருகையில் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லி அவர் நண்பர் அவருக்கு சொன்னாராம். பாருங்கள், இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. நம்ம மற்றதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துட்டு கூட ஒரு கடன் இருந்தால் வருகையில் என்ன செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள், அவ்வளோ கடனை வச்சுட்டு நம்ம பறக்க விட்டுருவாங்களா கடங்காரங்க. நம்ம சொல்கிறோம், அதாவது ஒரு விடம் போல் நம்மளுக்கு தெரியாமல் தான் மறுரூபம். அதாவது ஜென்ரல் நீங்கள் அந்த கான்செப்ட் நீங்கள் யோசிங்க. கர்த்தர் முதல்ல ஏற்றுக்கொள்வாரா? ஒரு ஆண்டவர் என்ன சொல்வார், போய் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒருத்தர் காத்துல ரத்த சாட்சியாக மறைச்சு வான்னு சொல்லி என்ன செஞ்சுருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வச்சனத்தின்படி. அது ஒர்த்து ஆண்டவருக்கு தெரியும். பிரதர் இப்போ கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை பிரதர், உண்மைதான், நீங்கள் கேட்டது உண்மைதான். ஏன்னா எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு. ஆனால் அதுக்குமே அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போது என்னுடைய ஒர்த்து வந்து இப்போ ஒரு லட்சத்துக்கு இப்போ எனக்கு ஒர்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே இல்லை, 1 லட்சத்துக்கு உரிய பொருட்கள் இப்போ என்கிட்ட இருக்குது. ஆனால் என்னுடைய கடன் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் தான் என்னுடைய கடன் அப்படின்னா, அது எனக்கு ஒரு நான் போயிட்டா நீ என்னவும் எடுத்துக்கோ, நாங்கள் 4 பேரும் போயிட்டோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறத என்ன செஞ்சுக்கோ, என்னவும் பண்ணிக்கோ, வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதை விட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, 10 லட்சம் கடனை வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னால் கடங்காரன் உங்களை மட்டுமா திட்டுமா? உங்களை எடுத்துகிட்டு போன ஆண்டவரையும் சேர்த்து திட்டுமா? ஆமாவா இல்லையா? கர்த்தர் அதுக்கு நம்மளுடைய தேவன் நீதியுள்ள தேவன். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒருத்தரை ஏமாற்றிட்டு உள்ளே வர்றவனா கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, எப்படி இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டியது. அவன் பிரதர் கேட்ட கேள்வி உண்மையிலே சரி. ஏன்னா இதே கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. ஆனால் அதுக்குமே ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறாரு. இப்போது கடன் நம்மளுடைய தகுதி நமக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இப்போ கடன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தகுதி நமக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம், இதுக்கு மாதம் நமக்கு வர்ற சம்பளத்துலேருந்து இவ்வளோ நம்மளால் டியூ கட்ட முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி ஒன்று இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், வாங்கலாம், தப்பிச்சுக்கலாம் நமக்கு. அப்போ இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போது இன்றைக்கி ஒரு அடிமைத்தனம், இந்த கடன் வந்து நமக்கு ஒரு அடிமைத்தனம் மாத்திரமல்ல, வருகையில் போகிறதுக்கு கூட நமக்கு ஒரு தடையாக மாறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசனுடைய மனைவி வேறு எங்கேயும் போகாமல் ஆண்டவர் சமூகத்தில் முழுசாக வந்து சரண்டரான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம தியானித்தோம் அப்படின்னா அவளுடைய விசுவாசம் வெளிப்படுறதை பார்க்க முடியும், அவளுடைய கீழ்ப்படுதல் வெளிப்படுறதை பார்க்க முடியும். சும்மா கர்த்தர் செய்யலை. அப்போ அதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் கடன் அடைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, ஜீவனம் பண்ணுவதற்கும் கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தமானதை பார்க்க முடியும். அப்போது தேவன் வந்து அந்த மாதிரி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிற நேரம் ஓடிட்டு இருக்குது. எங்களுடைய சாட்சியை கூட நான் சுருக்கமாக சொல்ல முடியும். எங்களுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா கடன் நிமித்தமாக தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கடன் நிமித்தமாக எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா ஆயத்தமாக இருந்தாங்க. நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பேர். அப்பா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடலை தான் மெயினான பிஸ்னஸ். ஆனால் அது போக பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்களுக்கெல்லாம் மாவாட்டி கொடுப்பாங்க. பெரிய பெரிய கிரைண்டர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்போ தான் எல்லா இடத்துலையும் கிரைண்டர் இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து கிரைண்டர் கடன் தான் இருக்கும், வீடுகளெல்லாம் இருக்காது. எல்லாம் என்ன செய்வாங்க, வீட்டில் என்ன செய்வாங்க, உரலில் தான் மாவாட்டம். கிரைண்டருங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்போ எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த மாதிரி பெரிய பெரிய கிரைண்டர்லாம் போட்டு ஹோட்டல்களுக்கு மாவாட்டி கொடுக்குற அது ஒரு பிஸ்னஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்கிள், ஒரு 25 சைக்கிள் வச்சுருப்பாங்க. சைக்கிள்கள் என்ன செய்யுது, வாடகைக்கு முன்னாடிலாம் அப்படி தான் எடுத்து போவாங்க. வேலைக்கு போகிறவங்க காலையில் எடுத்து போவாங்க, நைட்டு. அப்போ அது ஒரு பிஸ்னஸ். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் வச்சுருந்தாங்க. ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தோம். அப்போது நாங்கள் குடியிருந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக தலைமுறையாக குடியிருக்கிற வீடு. அப்போ அந்த ஓனர் ஒரு நாள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த வீடெல்லாம் நான் விற்க போகிறேன்னு சொல்லும்போது குடியிருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்கள் வேறு யாருக்கும் விற்கக்கூடாது, நாங்கள் குடியிருக்கிறவங்களே என்ன செஞ்சுக்கிறோம், அந்த வீடுகளை ஃபுல்லாக வாங்கிக்கிறோம். அந்த நாட்கள்லாம் அப்படி தான் செய்வாங்களாமா. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 30 வருஷம் 40 வருஷம் எங்கள் தாத்தா அங்கே தான் இருந்திருக்காங்க, எங்கள் அப்பா அங்கே தான் பிறந்திருக்காங்க, நாங்களாம் அங்கே தான் பிறந்திருக்கோம். அந்த மாதிரி தலைமுறையாக இருக்கிற வீடு வாடகை வீடு. ஆனால் அதே வீட்டை என்ன செஞ்சோன்னா, அப்போது அவங்கவுங்க குடியிருக்கிற வீடை வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது நாங்கள் 2 வீட்டில் குடியிருந்தோம். எங்கள் தாத்தா ஒரு வீட்டில் இருப்பாங்க, எங்கள் அம்மா அப்பா நாங்கள் ஒரு வீட்டில் இருப்போம். அப்போ அந்த 2 வீடையுமே நாங்கள் வாங்கும்போது எங்கள் வீட்டுக்கு அடுத்து இருந்த எங்கள் அப்பாவே மாமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பல வருஷமாக பக்கத்தில் குடியிருக்கிறவங்க, அவங்களால அந்த வீடை என்ன செய்ய முடியல, வாங்க முடியல. அந்த காம்பவுண்டில் மொத்தம் 7 வீடு, 2 வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம். மற்ற 5 வீட்டுக்காரங்களும் எல்லாருமே அவங்கவுங்க தான் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியும். ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம் அதை என்ன செய்ய முடியல, வாங்க முடியல. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னால் அந்த வீடை வாங்க முடியலன்னு சொன்னோன்னா இப்போ காம்பவுண்டில் இருக்கவங்களாம் பேசியிருக்கிறாங்க, வேறு ஒருத்தர் புதுசாக குடி வந்தாங்கன்னா என்ன செய்யும், காம்பவுண்டில் பிரச்சனை வரும். ஏன்னா எல்லாமே காமன் பாத்ரூம், காமன் தண்ணி, எல்லாமே காமனாக இருக்குது. இப்போ நம்மனா இத்தனை வருஷம் இருந்தவங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், புதுசாக ஒருத்தர் இந்த வீட்டுக்கு குடி வந்தாங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம காம்பவுண்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இவர் வாங்க வேண்டிய இந்த வீடை என்ன செஞ்சுக்கலாம், நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு, வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வேறு யாருக்கும் அதை வாங்கக்கூடிய திராணி இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீடை மட்டும்தான் வாங்க முடிஞ்சிருக்கு. எங்கள் அப்பா கொஞ்சம் வசதியாக இருந்தனால எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர்கிட்ட போய், மாமா நீங்கள் இந்த வீடை கொடுக்குறதா இருந்தால் யார்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கே கொடுத்துருங்க, நானே சேர்த்து வாங்கிக்கிறேன். ஏன்னா வேற ஒருத்தர் உள்ள, எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு வேற ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னா பொது செவர், பொது பாத்ரூம் எல்லாமே இருக்குது. புதுசாக ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் நானே வாங்கிக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்னென்னா நம்மளால் ஒரு வீடு கூட வாங்க முடியல. இவன் என்ன செஞ்சுட்டான், 2 வீடை வாங்கி 3ஆவது வீட்டை நம்ம வீட்டையும் சேர்த்து கேட்குறானுங்கிற அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டாரு, வீடை கொடுத்துட்டாரு. அவர் அதிகமான விலைக்கு தான் விட்டார், வாங்கிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தில் போய் பில்லி சுனியம் பண்ணிட்டாரு. இவங்க என்ன செஞ்சாங்க, பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்க போய் தானே நம்ம ஒரு வீடு கூட வாங்க முடியாமல் இருந்தோம்.
3வது வீடாக நம்ம வீட்டை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி அதன் நிமித்தமாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பயங்கரமான போராட்டங்கள், மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிஸ்னஸாக அடி முடிச்சு ஒவ்வொரு கடையாக எடுத்தாங்க. சைக்கிள் கடையை முதல்ல எடுத்தாங்க, கிரைண்டர் கடை எடுத்தாங்க, மளிகை கடை எடுத்தாங்க, இப்படி ஒன்று ஒன்றா எங்கள் அப்பா எடுத்தாங்க. கடனும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தூக்கி அதில் போட ரன் வட்டி, மீட்டர் வட்டி, என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்கி இதை தூக்கி அதில் போட, அதை தூக்கி ஒரு ஸ்டேஜில் பில்டிஷன் வச்ச மனுஷன் தப்ப முடியுமா? யோசித்து பாருங்கள். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எங்கள் அப்பாவால் அதுலேருந்து கடன்லேருந்து மீள முடியல. கடைசியில் நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக இருந்த ஒரே ஒரு கடை, அதுதான் மெயினான கடை, அந்த கடையை கூட ஒத்திக்கு விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பயங்கரமாக குடிக்க அடிமையாயிட்டாங்க. அவங்களால ஏன்னா ஷேர் பண்ணுறக்கு யாரும் கிடையாது. எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாங்க. நாங்கள் 4 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. அவ்வளோ வரைக்கும் நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு மாற்றி மாற்றி கடன், எங்கள் கடன்காரன் வீட்டுக்கு வந்துடுவானா அந்த நினச்சி குடிக்கும் ரொம்ப அடிமையாயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தற்கொலை பண்ணணுங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, கடன் அடிக்கிறதுக்கு நமக்கு எந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா உங்ககிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்காம விட்டுருவாங்களா? அப்படி அவங்க சொன்னது அந்த மாதிரி அவங்க தப்பிக்கிறதுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் கர்த்தர் எங்களை சந்திச்சார். ஹல்லேலூயா. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அந்த நேரம் ஆண்டவர் எங்களை சந்திக்கலைன்னா இன்றைக்கி நாங்கள் குடும்பமே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் கர்த்தர் எங்களை ஆண்டவர் சந்திச்சார். முதல்ல நானும் எங்கள் அக்காவும் தான் சபைக்கு போனோம். எங்கள் அப்பா பயங்கர ஒரு எதிர்ப்பு தான். ஆனால் ஒரு நாள் எங்களை கூப்பிடுவதற்காக சபைக்கு வந்தாங்க. எங்கள் அப்பா பயங்கர எதிர்ப்பு. ஒரு நாள் கர்த்தர் சித்தமான என் சாட்சியை நான் சொல்கிறேன். நான் அப்போ எங்கள் அப்பாவுக்கு சர்ச்சுனாலே பிடிக்காது. நானும் எங்கள் அக்காவும் போகிறதுனால பார்த்திங்கன்னா எங்களை ரொம்ப திட்டுவாங்க, அடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் பார்த்திங்கன்னா சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு. அப்போ தான் எங்கள் அக்கா எங்கள் அப்பாட்ட தைரியமாக போய் கேட்குது. எங்கள் அப்பா விட மாட்டாங்க, ஆனாலும் தைரியமாக போய், அப்பா இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம் கேட்டோம். அன்றைக்கி என்ன மூட எங்கள் அப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா சரி போங்கன்ட்டாங்க. அப்போ சாயந்தரம் சர்வீஸ் நாங்கள் போயிருக்கோம். நாங்கள் மணியவே பார்க்காம விட்டோம். மணி 9 மணி ஆயிடுச்சு. எங்கள் அப்பா என்னோட பிள்ளைங்க வருவாங்க, ஏன்னா எங்கள் அப்பா கடை முடிச்சு எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்போ எங்கள் அப்பா பிள்ளைகளை காணும்னு சொல்லி வந்தவங்க கீழே சர்ச்சு வாசல் நின்றுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு எண்ணம், மேலே போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சர்ச்சு வாசல் இப்படி தான் கதவை தர முடிகிற நேரத்தில் உள்ளே வர்றாங்க. அந்த வந்திருந்தவர் ஒரு தீர்க்கதரிசி. கரெக்டாக எங்கள் அப்பா பார்த்து ப்ராஃபஸி அவர் சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீ அந்த நிறைய விக்கிரங்க ஆராதனை நிறைய பண்ணியிருக்காங்களா, ஆண்டின்னு போய் தேடி இன்றைக்கி ஒன்று ஆண்டியாவே மாற்றிட்டான்னு எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை பூரா அவர் அப்படியே தீர்க்க தரிசனமாக சொன்னோன்னே எங்கள் அப்பாவுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போ தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான், உன் வழிகள் உன் கண்கள் என் வழிகள் எனக்கு. அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசினோன்னே அன்றைக்கி இன்னொரு நாள் இந்த டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ அன்றைக்கி எங்கள் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கடன் நெருக்கத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கடையை விட்டுட்டு சைக்கிள் எங்கள் அப்பா வியாபாரத்துக்கு போவாங்க. பொரிகடலை, அவள் இந்த மாதிரிலாம் இப்போலாம் பையில் ஒன்று ஒன்றா போட்டுட்டு சைக்கிளில் போவாங்க. பகலில் போகிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு 6 மணிக்கு மேலே போவாங்க சாயந்தரம். ஏன்னா கடையில் விழுந்தாலும் ஓனராக உட்காந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் கர்த்தர் அதில் ஆசீர்வதிச்சு தான் நல்லா பார்த்தா ஒரு 3 அல்லது 4 வருஷத்துக்குள்ளே கர்த்தர் கிருபையாக எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு அந்த கடல்லேருந்து மீட்டெடுத்தார். மறுபடியும் அந்த ஒத்திக்கு வச்ச கடையை மறுபடியும் திருப்ப கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், எங்களுக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனால் எங்கள் அப்பா சபைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் செஞ்சாங்க. என்னென்னா தசம பாகம் கரெக்டாக எங்கள் அப்பா எடுத்து வைப்பாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு தசம பாகம் எவ்வளோ எடுத்து வைப்பாங்கன்னா 10 ரூபா அல்லது 15 ரூபா எடுத்து வைப்பாங்க. 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வியாபாரத்துக்கு போனால் எவ்வளோ கிடைக்கும்? அவ்வளோதான் கிடைக்கும். அதை கூட கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து வைப்பாங்க எங்கள் அப்பா. இப்படியே எடுத்து வச்சு கர்த்தர் கிருபையினால் கடைசி நாங்கள் 4 பேரையும் படிக்க வச்சு எல்லாருமே ஒரு வேலைக்கு போனோம். இதுக்கிடையில் எங்கள் அக்காவுக்கு ஃபாரினில் நல்ல ஒரு வேலை கிடச்சிது. இப்படியே ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த கடன்லேருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா ஒரு சாட்சி சொல்லுவாங்க, 4 பொம்பளை பிள்ளைகளுக்கும் 5 பைசா கடன் வாங்க கல்யாணம் பண்ணின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் கூட கல்யாணத்துக்கு என்ன தான் செய்வாங்களாம், கடன் வாங்க தான் செய்வாங்க. 4 பொம்பளை பிள்ளைகளுக்கும் 10 பைசா கூட நான் கடன் வாங்கலை அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், ஆசீர்வதிச்சார். உங்களை கர்த்தர் உயர்த்துவாரோ உயர்த்த மாட்டாரா, விடுவிக்க மாட்டாரா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் விடுதலை தருவார். மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடாது. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். வேறு எந்த விதத்தில் நம்ம அடிமையாகிறோன்னு மத்தேயு 15ஆம் அதிகாரம் 37வது வசனம். கொஞ்சம் சீக்கிரம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 10:37. 15. ஓ, 15. ஒரு நிமிஷம். ஐயோ, வசனத்தை மாற்றி எழுதி வச்சுருக்கேன். சகோதரனையாவது சகோதரியாவது 19 தான் நானும் சொன்னேன்.
தகப்பனையாவது 10:37 மத்தேயு 10:37 தகப்பனையாவது தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. போதும். சரி, இப்போ இன்னைக்கு நம்ம எந்த வசனத்தை பேசிக்காக வச்சு நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கோம்? யாருக்கு? மனுஷருக்கு அடிமை. எந்தெந்த விதத்துலலாம் மனுஷருக்கு அடிமையாகிறோம் பார்த்தோம். முதலாவது கடன் வாங்குறது நிமித்தமாக மனுஷருக்கு அடிமையாகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்பின் நிமித்தம் மனுஷருக்கு நம்ம அடிமையாகிறோம். ரெண்டாவது இதில் இதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, எவனாகிலும், அதாவது என்னிலும் அதிகமாய் தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. இப்போ குடும்பங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினது யாரு? தேவன் தான் ஏற்படுத்தாரு. கணவன் மனைவி பிள்ளைகள்ங்கிற அமைப்பை கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். எதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினாரு? ஒருவருக்கு அன்பு கூறணும், ஒருவருக்கு உதவி செய்யணும், ஒருவர் டிபெண்ட் பண்ணி வாழணும், சார்ந்து வாழணும். அப்போ குடும்பத்தை ஏற்படுத்தினவர் தான் தேவன். ஆனால் குடும்பத்தை ஏற்படுத்தின கர்த்தர் சொல்றாரு, இந்த உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அம்மா அப்பா கணவன் மனைவி பிள்ளைகள் அன்னை இந்த உறவுகள்லாம் சரீரத்திற்கானது மட்டும்தான். புரியுதா? நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உறவுகள்லாம் எதுக்கு மட்டும்தான்? நமக்குள்ளே ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு இந்த உறவுகள் என்ன செஞ்சிடக்கூடாது? அந்த ஆத்மாவுக்கு நேசர் யார்? அந்த ஆத்மாவுக்கு மணவாளன் யார்? அவர். ஆத்மா அவருக்கு மட்டும்தான் சொந்தம். நம்மளுடைய சரீரத்துக்கான உறவுகள் தான் தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள், இதெல்லாம் சரியா கணவர், இதெல்லாம் வந்துட்டு. அப்போது நம்ம தேவனை காட்டிலும் என்னன்னு அதிகமாய் தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது நேசிக்க எனக்கு பாத்திரவா நல்ல அப்படின்னா, அந்த அன்பின் நிமித்தம் அந்த அன்பு ரொம்ப ரொம்ப எக்ஸீடிங்காக போகும்போது அது நமக்கு ஒரு பாண்டேஜாக மாறுது. அது நமக்கு எப்படி மாறுது? ஒரு கட்டாக மாறுது. அதனுடைய ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டதாக மாறுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒரு அடிமையாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும். அப்போ தேவனுக்கு மேலே நம்ம யாரை என்ன செய்யக்கூடாது? நேசிக்க. எத்தனை பேத்துக்கு புரியுது? அது யாராக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அது நம்ம அப்படியே நேசித்தோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அது ஒரு கட்டாக நமக்கு மாறி வரும். இந்த நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி பிள்ளைகள் தாய் தகப்பனை காட்டிலும் யார் அதிகமாக நேசிக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸு, பெஸ்டீஸ். என்னவா? இந்த பெஸ்டீஸுங்கிறது இப்போ ரொம்ப மோசமாக போகுது. அருண் உனக்கு அதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். உனக்கு பெஸ்டீஸ் இருக்காங்களா? இருந்தாலும் இல்லைன்றான். பாருங்கள், இந்த பெஸ்டீஸ்ங்கிறது என்ன அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்டை காட்டிலும் மோர் தேன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த பெஸ்டீஸுங்கிறது ஒரு பயங்கர ஒரு அடிமைத்து. இன்னைக்கு நிறைய யூத் இன்னைக்கு இதில் ஒரு கட்டப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. இந்த பெஸ்டீஸுங்கிறது அது யாராக வேணா இருக்கலாம். பையனுக்கு பொண்ணாக இருக்கலாம், பொண்ணுக்கு பையனாக இருக்கலாம், சேம் ஏஜாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை, வயசுக்கு மூத்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் இவங்க என்ன செய்வாங்க? அப்படியே கேட்பான். என்னுடைய பெஸ்ட்டு என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன். அவர் என்ன ஒரு கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப மகள், அவளுடைய பெஸ்டி, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறதுக்கு இவங்க சரீர பிரகாரமாக அவங்களுக்கு எந்த ஒரு உறவுகள் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரியா? இவங்க எந்த தவறெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்னமா மோர் தென் லவ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா இது லவ்வர் மாதிரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்குன்னா அவங்க என்ன சொன்னாலும் இவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்போது ஒரு தாய் மகளை ரொம்ப கண்டிச்சிருக்கா. பெஸ்டின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவனோட பேசிக்கிட்டு வச்சுட்டு கண்டிச்ச உடனே அவன் சொல்லியிருக்கான், என்ன உங்கள் அம்மா நமக்கு ரொம்ப தடையாக இருக்கிறாங்க, அவங்க இல்லாட்டா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும் போலன்னு சொன்னதுனால தாயை கொலை பண்ணிட்டா ஒரு பொண்ணு. யாருடைய பேச்சை கேட்டு? ஒரு பெஸ்டியுடைய பேச்சை கேட்டு. பாருங்கள், இன்றைக்கி இதுதான் என்னது? ஒரு அடிமைத்தனம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நீங்கள் நினைக்கலாம் வாலிப பிள்ளைகள் தான் இப்படி. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை வச்சு நான் சொல்கிறேன். இதில் நான் ரொம்ப கட்டப்பட்டிருந்தேன். இந்த இதில் நான் ரொம்ப கட்டப்பட்டிருந்தேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப இஷ்டம். நாங்கள் இப்போ 4 பொம்பளை பிள்ளைங்க, நாங்கள் 4 பேர். எனக்கு எங்கள் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம். எனக்கு அடித்தாலும் முடிச்சாலும் எனக்கு யார் தான்? எங்கள் அம்மா தாங்கிற மாதிரி தான். இப்போ எங்கள் அம்மாட்ட அதிகமாக அடி வாங்கினது நான் தான். நான் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் ரொம்ப சண்டை வரும். ஒரு சின்ன காரியத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆனால் எங்கள் அநியாயத்துக்கு சண்டை போடுவோம். அப்போ எங்கள் அம்மா கோவத்தில் என்ன செய்வாங்க? நம்ம அப்படி தானே செய்கிறோம். பிள்ளையை சண்டைப்பட்ட கோவத்தில் அடிக்க தான் செய்வேன். எங்கள் அக்காவை அடிச்சுட்டு உடனே எங்கள் அக்கா என்ன திரும்ப செய்யும்? நேரம் எங்கள் அப்பாட்ட போயிடும். எங்கள் அப்பாட்ட போய் அம்மா நீ அடிச்சாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னான்னு சொல்லி நல்லா ஃபுல்லாக ஏற்றி விட்டுரும். எங்கள் அப்பா வரும்போதே ஃபுல் டென்ஷனில் வருவாங்க. வந்தோடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையாகும். எங்கள் அம்மா போட்டு திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் நான் என்ன செய்வேன்னா எத்தனை அடி வாங்கினாலும் எங்கள் அம்மாட்ட தான் போய் விடுவேன். நான் எங்கள் அப்பாட்ட என்ன செய்வேன்னா போக மாட்டேன். எங்கள் அப்பா எனக்கு ஒரு பயம் இருக்கும், எங்கள் அப்பாட்ட போக மாட்டேன். நான் எங்கள் அம்மாட்ட தான் போய் விடுவேன். அப்போ யாருக்கு அடி விடணும்?
எனக்கு தான் விழும். எங்கள் அம்மா சொல்லியே செய்வாங்க. அடித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சென்டர்மா சொல்லுவாங்க, அந்த எறும்பு மாடு அந்த பிள்ளை நான் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, நேராக போய் உங்கள் அப்பாட்ட போய் போட்டு கொடுத்துரும். அந்த மனுஷன் இங்கே வந்து தேவையில்லாமல் தங்குன்னு குதிப்பார். அதுதாம்மா அம்மா அவனை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 காசு கொடுத்து நீ போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அனுப்பி விடுவாங்க. அப்போ அதனால் எனக்கு அடி வாங்கும் போதே எனக்கு ஒரு நினைப்பு வரும், நமக்கு ஒரு தேன் மிட்டாய் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்படியே வந்திருந்தாலும் எனக்கு எங்கள் அம்மா மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன் நான். கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட அப்படி தான். அதுவும் இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் கேட்கவே வேணாம். 8 மணி ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஒரு அரை மணி நேரமாக அது பேசலை அப்படின்னா எனக்கு ஆறவே செய்யுது. எங்கள் வீட்டில் எல்லாத்தையுமே தெரியும். 8 மணி ஆயிடுச்சுன்னா இன்னொரு இந்த பிள்ளை என்ன செய்யும், அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கணும். என் தங்கச்சிகளுக்கு, எங்கள் அக்காவுக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியே டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறது. அது மாதிரி நமக்கு கிடச்ச ஹஸ்பண்டும் அந்த மாதிரி. அம்மாவை பார்க்கணும்னு சொன்னால் உடனே போன்றுவாங்க. ஒரு நாள் அவங்க வேண்டான்னு சொன்னதில்லை. காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலையில் கிளம்பிடுவேன், போயிட்டு நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன், சாயந்தரம் ட்ரெயினை பிடிச்சி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மேலே எனக்கு அவ்வளோ ஒரு அட்டாச்சாகவே எனக்கு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா திடீர்னு ரொம்ப சிக்காயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு லங்ஸ் கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்து எங்கள் அப்பா ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பாவை பார்க்கும்படியாக தான் நான் போயிருக்கிறேன். நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். ஆனால் நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நல்லா தான் இருந்தாங்க. ஒரு 10 மணி வரைக்கும் எங்கள் அம்மா நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 10 மணிக்கு மேலே திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சைலண்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் போகிற வழியிலே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போது இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு டெத்து. எங்கள் அப்பா தான் சிக்காக இருக்கிறாங்க, அப்பாவுக்கு தான் ஏதாவது ஆகும்னு சொல்லி டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அப்படி எதிர்பார்த்துருக்கிற நல்லா இருந்த அம்மா என்ன ஆகிட்டாங்க, திடீர்னு இறந்து போனாங்க. இந்த மரணத்தை வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நல்லா இருந்து நல்லா பேசிட்டோம். கடைசி நாள் பிறகு அவங்க கூட தான் நான் இருந்திருக்கேன், அவங்க கூடவே இருந்திருக்கேன். நான் தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்கேன், சேர்ந்து சாப்பிட்ருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். எதிர்பாராமல் இறந்த அந்த மரணத்தை என்னால் தாங்கவே முடியல. அது பார்த்திங்க அப்படின்னா நாள் ஆக ஆக துக்கம் என்ன செய்யணும், குறையணும். எனக்கு நாள் ஆக பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் ரொம்ப அதிகமாச்சு. யாரையுமே பார்க்க எனக்கு பிடிக்காது. யாராவது துக்கம் விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட எனக்கு அவ்வளோ ஒரு கோபமாக வரும். சில பாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு நான் போயிருந்துட்டு இங்கே ராஜபாளையம் வந்ததுக்கப்புறம் கேள்விப்பட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா விசாரிக்கிறதுக்கு வருவாங்கல்ல, அப்படி யாராவது விசாரிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா எனக்கு அவ்வளோ கோபம் வரும். வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி கவலைப்படாதீங்க சிஸ்டர் தானே சொல்லுவாங்க. இப்படி சொன்னாங்கன்னா அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும், அது எப்படி கவலைப்படாதீங்கன்னு நீங்கள் சொல்ல முடியும். இப்படிலாம் எனக்கு தோணும். பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நெகட்டிவாக போயிடுச்சு. எனக்கு யாரை பார்த்தாலும் கோபம், யாரை பார்த்தாலும் எரிச்சல். பிள்ளை இவங்களை பார்த்தா பிடிக்காது, பிள்ளைகளை பார்த்தா பிடிக்காது, வேலை செய்ய பிடிக்காது. இப்படியே பார்த்திங்கன்னா நாட்கள் ஆக 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 பார்த்திங்கன்னா எனக்குள்ளே அது ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பாக மாறிடுச்சு. என்னால் அந்த மரணத்தை என்ன செய்ய முடியல அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தேன். இங்கே இருக்க ஒரு சில சகோதரிகளுக்கு தெரியும், தெவரலாக்காக்கு தெரியும், பீலாக்காக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அவங்களாம் அந்த நேரம் என்னை அதிகமாக ஜெபத்தில் சப்போர்ட் பண்ணது அவங்க தான். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு யாரை பார்த்தாலும் கோபமாக ஒரு பிடிக்கவே செய்யாது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா இந்த கோபம் மனுஷர் மேலே, இந்த கோபம் யார் மேலே திரும்ப ஆரம்பிச்சுன்னா தேவன் மேலே திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஜெபிக்கவே முடியாது. ஏன் ஆண்டவர் அம்மாவை எடுத்தார், நல்லா தானே இருந்தாங்க அவங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மரண நேரத்தில் எப்படி ஜெபிக்கணும் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலியில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த மரணத்தின் ஆவியை கட்டி ஜோமனுங்கிறாரு. அந்த மரண கட்டுகளை அவிழ்க்கிறேன்னு சொல்லி ஜோமன்றாரு. இதெல்லாம் செஞ்சா அப்போ அம்மா என்ன செஞ்சுருந்துருக்கணும். ஆனால் என்ன ஆகிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இது எனக்கு ஆண்டவர் மேலே ஒரு கொஸ்டின். எனக்கு நீங்கள் சொல்லி தானே நான் ஜோம் பண்ணேன், அப்போ ஜோமனை அவங்க படைச்சிருக்கோம்னா ஏன் இறந்தனா. அப்போ அதுக்கும் எனக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னா, நீ ஜெபித்ததுனால உங்கள் அம்மா நெஞ்சு வலியில் ரொம்ப கஷ்டப்படலை, அந்த மரண உபாதையின் கட்டை நான் என்ன செஞ்சுட்டேன், அவிழ்த்துட்டேன். அதனால் அந்த ஜீவன் உடனே போயிடுச்சு. அந்த நேரம் நீ ஆலோசனை ஜெபிக்கலைன்னா அவங்க அந்த நெஞ்சு வலியில் என்ன செஞ்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படின்னு இதுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுத்தும் என்னால் இதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, ஜெபிக்கவே முடியாது. நீ என்ன நினச்சாங்க, 1 மாதத்தில் 7 கிலோ எனக்கு சரீரம் வெயிட் குறைஞ்சி, எனக்கு பாடி வெயிட்டு 1 மாதத்தில் 7 கிலோ குறைஞ்சி. சாத்தியமா? 1 மாதத்தில் 7 கிலோ வெயிட். அப்போ எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பாருங்க. என்னால் பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. இப்படியே யாரை பார்த்தாலும் கோபமாக வரும். சில ஊழியக்காரங்க சொல்லியே வந்தாங்க, கர்த்தர் இங்கே போக சொன்னார், உனக்காக ஜெபிக்க சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. என் மனசில் இவர் எப்போ எந்திரிச்சு போவாருன்னு தோணும். அந்தளவுக்கு நான் இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு அப்படியே உண்மையிலே நான் சொல்ல, எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அதாவது இனிமேல் அந்த ஒரு வார்த்தையை நான் நினச்சிட்டு வச்சுக்கோங்க, இனிமேல் நம்ம அம்மாவை நம்ம பார்க்க முடியாது, இனிமேல் அம்மாட்ட பேச முடியாது நினச்சேன்னா அப்படி ஒரு அழுவேன் நான். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவ்வளோ அழுவேன் நான். எனக்கு அம்மாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்குள்ள எனக்கு ஃபீல் ஆச்சு. கணவர் இருக்கிறாரு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஊழியருக்கு எல்லாம் இருக்குது. இதை எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. அப்போ தான் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் கேட்டார், இன்னும் எத்தனை நாள் இதை நினச்சே நீ அழுதுட்டு உட்காந்துருக்க போகிறேன்னு கேட்டார்.
எனக்கு நான் மட்டும்தான் அப்போ வீட்டில் இருக்கேன், இவங்களும் இல்லை, பிள்ளைகள் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். ஆண்டவர் தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருது, இன்னும் எவ்வளோ நாள் உங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டே இப்படி உட்காந்துட்டு இருக்க போகிறேன்னு. அப்போ தான் நான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் வந்து எங்கள் அம்மாவை இனிமேல் நான் பார்க்க முடியாது, எங்கள் அம்மாட்ட நான் பேச முடியாதுன்னு நினச்சா என்னால் அதை தாங்கிக்கிடவே முடியலை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பிச்சார். உங்கள் அம்மா இன்னைக்கு என் ராஜ்யத்தில் அவங்க வந்து சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறாங்க, ஆனால் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற, என்னை காட்டிலும் நீ அதிகமாக உங்கள் அம்மாவை நேசிக்கிற அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஏன் அப்போ நான் கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு எல்லாமே புரியுது, எங்கள் அம்மா பரலோகத்தில் இருக்காங்கன்னு புரியுது, நான் திரும்ப எங்கள் அம்மாவை பார்ப்பேன்னு தெரியுது, ஆனாலும் ஏன் என்னால் அதை மறக்க முடியலன்னு சொன்னால் அப்போ தான் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், உன் ஆத்மா உன் அம்மாவுடைய ஆத்மாவோட பிணைக்கப்பட்டிருக்குன்னு கர்த்தர் சொன்னார். என்னவா? ஒரு ஆத்ம, உண்மையாக நான் சொல்கிறேங்க, இந்த ஆத்ம பிணைப்புன்ற வார்த்தை அது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் சில ஊழியக்காரங்களை பிரசங்கம் பண்ணி நான் கேட்குறேன், ஆனால் முதல் அந்த வார்த்தை எனக்கு ரிவீல் பண்ணது கர்த்தர் தான், வெளிப்படுத்தின கர்த்தர் தான். உன்னுடைய ஆத்மா உங்கள் அம்மாவோடைய ஆத்மாவோட கூட பிணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் இதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவர்னு சொல்லி கேட்டேன். எனக்கு புரியுது, என் ஆத்மா யாரோட தான் பிணைக்கப்படணும், தேவனோட பிணைக்கப்பட வேண்டிய ஆத்மா யார் கூட பிணைக்கப்பட்டிருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இது எதிர்மறையாக போய் கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இதுலேருந்து நீ விடுதலை ஆகலை அப்படின்னா நான் நிரந்தரமாக உன் கூட பேச முடியாமல் போயிடும், நான் உன்னோட பேச முடியாமல் போயிடும், நீ வந்து உங்கள் அம்மா இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் நீ என்ன செய்ய முடியாது, வர முடியாது, அந்த அளவுக்கு இது உன்னை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு போயிடணும். அப்போ தான் எனக்கு அந்த சீரியஸ்னஸே புரியுது. ஆண்டவர் நான் அழுதுகிட்டே நான் கேட்குறேன், ஆண்டவரே என்னால் முடியல, நான் என்ன செய்யணும் கேட்கும்போது கர்த்தர் தெளிவாக சொன்னார், அதாவது இயேசுவின் நாமத்தினால எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த ஆத்ம பிணைப்பை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி தெளிவாக கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்தை அழுதுகிட்டே நான் சொல்கிறேன், எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த ஆத்ம பிணைப்பை இயேசுவின் நாமத்தை நான் உடைக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கும்போது எனக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு விடுதலை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் நார்மல் ஆனேன். பாருங்கள், இன்றைக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அன்பின் நிமித்தம் வருகிற ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனமும் நம்மளை என்ன செய்ய விடாது, பரலோகமே போக விடாதுங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டிலும் நீ யாரையும் நேசித்த எனக்கு பாத்திரவான் நல்ல அப்படின்னா நம்ம அவர்கிட்ட போகவே. எத்தனை பேர் இதை உணர்றீங்க? ரொம்ப இது முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸை நான் பார்க்குறேன். பேரண்ட்ஸ் இன்றைக்கி கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இந்த பேரண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகளுக்கு என்ன ஆயிடுறாங்க, பிள்ளைகளுக்கு இன்றைக்கி அடிமை போல் ஆயிடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய தியாகமும் தான் இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தி உட்கார வச்சுருக்குது. ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அடிமைப்பட்டு போகிற பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறணும், ஆலோசனை கேட்கலாம். தீர்மானம் யார் எடுக்கணும்? இது வரைக்கும் எப்படி எடுத்தீங்க தீர்மானம்? ஜோம் பண்ணி தானே எடுத்தீங்க. நீங்கள் எடுத்த தீர்மானம் தானே இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பிள்ளைகள் ஒரு ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாங்கன்னதுக்கப்புறம் அவங்க சொல்கிறது சரியாயிருமா? மேபி அவங்களுக்கு அறிவு இருக்கலாம், அனுபவம் கிடையாது, உலக நாலேஜ் இருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் இந்த காரியத்தை இங்கே மனம் திரும்ப வேண்டிய இந்த நான் தியானிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக கர்த்தர் சொன்னார், சிலர் ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, இன்னும் சிலருக்கு கோச்சுக்காதீங்க, தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை வருது. ஒரு ஸ்டேஜ் வரும், காட்ஸ் வில்லா சில்ட்ரன் டிசைராங்கிறது உங்களுக்கு வரும். அதாவது தேவ சித்தமாக பிள்ளைகளுடைய விருப்பமா அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு. யாரும் வரும்போது என்னை திட்டாதீங்க, எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்ன செய்ய போகிறீங்க? நான் சொன்ன எத்தனை பேருக்கு புரிஞ்சு? தேவ சித்தமா பிள்ளைகளுடைய விருப்பமா இதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கட்டாயம். சிலர் ஆல்ரெடி அதில் இருக்கிறீங்க, சிலருக்கு இந்த காரியம் வரப்போகுது. வாட் வில் யூ டூ? என்ன செய்ய போகிறீங்க? இப்போவே உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக்கோங்க, சரியா? அப்போது எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதை நம்ம வந்து இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, என் பிள்ளை நல்ல ஒரு பொசிஷனில் வந்திருக்கு, அவள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவ சித்தத்தை நம்ம வந்து தேவனை விசாரிக்காமல் ஒரு காரியம் நம்ம செய்வோன்னா அது நமக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? ஒரு இடரலாக ஒரு கண்ணியாக இருக்கும். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம், அது ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாரு பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம். செலுத்தும்படி என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன், குமாரனை மதிப்பானேன். ஏலி பண்ண தவறு இதுதான். யாரை காட்டிலும் அவர் குமாரனை மதிக்க ஆரம்பிச்சிட்டாரு? தேவனை காட்டிலும்
குமாரனை மதிச்சாருடைய விளைவு என்ன நமக்கு நல்லா தெரியும். குடும்பத்தின் மேலேயே ஜட்ஜ்மெண்ட் வந்தது. எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும்? 2:30 மட்டும் வாசிங்க கொஞ்சம் சீக்கிரம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கலாம், சில நன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கலாம். ஆனா என்னைக்கு நீங்க தேவனை காட்டிலும் உங்க பிள்ளைகளை அதிகமா நீங்க மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தர் அதெல்லாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை ரிஜெக்ட் பண்றாரு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஆண்டவர் எந்த லிஸ்ட் கொண்டு வர்றாரு? என்ன அசட்டை பண்ணுறவங்க பாருங்கள், தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு விழிப்பு வேணும். இது வந்து அன்பு நமக்கு இருக்கணும், ஆனால் அது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? ஆண்டவர் வந்து நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டுற மாத்திரமல்ல, அதுலேருந்து எப்படி விடுதலை பெறணுங்கிறதையும் கர்த்தர் நமக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாண்டேஜ், ஒரு கட்டு, ஒரு வந்து அந்த ஆத்ம பிணைப்பு. நம்மளையே அறியாமல் சிலர் மேலே, எனக்கு எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு இந்த அளவுக்கு நான் பிணைக்கப்பட்டிருக்கேங்கிறது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாம். சிலருடைய இழப்பு, சிலருடைய பிரிவு உங்களை அதிகமாக பாதிச்சிச்சு அப்படின்னா, அப்போ உங்கள் ஆத்மா என்ன செஞ்சிருக்குன்னு, பிணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தினால அவங்களோட எனக்கு இருக்கிற அந்த ஆத்ம பிணைப்பை உடைக்கிறேன், இங்கே உடச்சி ஜோமனினா கர்த்தர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விடுதலையாகி உங்களுக்கு இன்றைக்கி நான் சாட்சியாக நின்றுட்டு இருக்கேன். ஒருவேளை கர்த்தர் எனக்கு அதை சொல்லலைன்னா, நான் இருந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. அப்படியே இருந்தால் ஏதாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் இருந்தேன். நான் இப்போ பாருங்கள், தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்குறாருன்னு. அது மாத்திரம் இன்னைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கலாம். நான் வாரந்தோறும் பிள்ளைகளுக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி ஜெபிக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாரு. நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு வாரமும். தயவுசெய்து பேரண்ட்ஸ் நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை யார் கூடயாவது இப்படி பிணைக்கப்பட்டிருவாங்க, பெஸ்டீஸ்ங்கிற பேரில், இல்லை லவ்வர்ஸோட யாரோடய உங்கள் பிள்ளைகள் நினைச்சிருக்கலாம், இப்படி பிணைக்கப்பட்டிருக்கலாம். அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே ஒருவேளை உங்களுக்கு அந்த நபருடைய பேர் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என் பிள்ளைக்கும் இவங்களுக்கும் அந்த பர்டிகுலர் அந்த பர்சனுடைய பேரை சொல்லி அவங்களுக்கு ஆத்தும பிணைப்பை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறீங்க. உடச்சி ஜோமனு உங்கள் பிள்ளைங்க ரிலீவ் ஆயிடுவாங்க. அல்லேலூயா! எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தெரியும். அந்த பொண்ணு நல்லா ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு லவ்வில் விழுந்துருச்சு. அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையன் இப்படி பையன் சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது சிறு வயசுலேருந்தே 2 பேர் ஒன்றா படிச்சிருக்காங்க. அதனால் ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸாக பழகுனதான் 4 விடையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணுன்ற அந்த ஸ்டேஜுக்குலாம் வந்துட்டாங்க. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்த ஒரு பிரச்சனையில் கொலை பண்ண பையன், கொலை செஞ்ச பையன். கொலை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அப்போ ஜாமீன்லாம் போட்டு அந்த பையனை வந்து இப்போ வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை அவனை தான் கல்யாணம் பண்ணவே நிற்கிது. எவ்வளவோ சொல்லிட்டாங்க. அவன் கொலை பண்ணி ஜெயில் போயிட்டு வந்து அவனுடைய குணம் எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு மூர்க்கத்தனமானவன். அந்த குடும்பத்தாரே அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அந்த தாய் தகப்பனே பார்த்தீங்கன்னா அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா ரவுடி மாதிரி ரோட்டில் திரிகிறான், வழிப்பறி பண்ணுறது, இந்த மாதிரி செய்கிறான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, சபைக்கு போகிற பிள்ளை, அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி நிற்கிறா. அப்போ அந்த தாய்க்கு அவங்க அப்பா இல்லை. அந்த தாய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஊழியக்காரங்கிட்ட சொல்லி அதுக்காக அவங்க ஜோம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு திருமண வீட்டில் அந்த சகோதரி நான் சந்திக்கும் போது அவங்க என்கிட்ட சொல்லி அழுதாங்க. அவங்க இந்த மாதிரி என் பொண்ணு இருக்கிறாம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரிய. பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்கிறாரு, ஆத்தும பிணைப்பை கருத்து பேசுகிறாரு. அந்த பொண்ணுக்கும் அவனுக்கு இருக்கிற ஆத்தும பிணைப்பை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன்னு சொல்லி உடச்சி ஜோமனை சொல்லு. அவள் என்ன செஞ்சிருவா? அவளுக்கு தெரியும், கொலகாரையும் தெரியும், என்னைக்குனாலும் திரும்ப அவன் ஜெயில் போக வேண்டியது வரும், இதெல்லாம் தெரியும். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறா. அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அப்போ இதை உடச்சி ஜெபிக்க சொல்ல. அப்போ அந்த சகோதரிட்டு நான் இதை ஒரு ஆலோசனையாக சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் உங்கள் பொண்ணு பேரையும் அவன் பேரையும் சொல்லி இவங்களுக்கு இருக்கிற அந்த பிணைப்பை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறீங்க, உடச்சி ஜோம் பண்ணுங்க, அவளே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டேன். பாருங்கள், இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை இதுதான். அன்பு இருக்கணும் குடும்பத்தில். அதுவே வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடக்கூடாது. ஒருவேளை நம்ம அப்படி லாக் ஆயிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிடணும்? வெளியில் நம்மளும் வந்துடணும். பிள்ளைகளுக்கும் நம்ம இப்படி ஜெபிக்க பழகுங்க. உங்ககிட்ட சொல்லலாம் மாட்டாங்க அவங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்கள்கிட்டலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் ஜெபிக்கிறேன், அதை தான் உங்களுக்கு நான் ஆலோசனையாக சொல்கிறேன். ஒவ்வொரு வாரம் நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகள் ஆண்டவர், என் பிள்ளைகளுடைய ஆத்மா எந்த மனுஷ ஆத்மாவோடு கூட பிணைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாப்பார். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது, நம்ம பிள்ளை வந்து ஒய்யாமல் இந்த பையன் பேரையே சொல்லிட்டு இருக்கா, அந்த பிள்ளை பேரே சொன்னால் அதை நீங்கள் உடச்சி ஜெபிங்க, பிள்ளைகள் விடுதலை ஆவாங்கன்னு ஒரே ஒரு காரியத்தை நம்ம தியானிப்போம். 3வது ஒரு அடிமைத்தனம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, கொலைசேர் 2ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும்
அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதிலே பெருந்த கடைசி நாட்களில் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம என்ன செய்யணும்? இயேசுவுக்குள்ளே நம்ம வேர்கொள்ளணும், அவர் மேல் நடக்கணும், அவருக்குள் கட்டப்பட்டு போதிக்கப்பட்டபடியே நமக்கு போதிக்கப்பட்ட சத்தியத்தைப்படி விசுவாசத்தில் நம்ம அதை என்ன செய்யணும்? பெருகணும். ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கிறிஸ்துவை பற்றினதல்ல. பாருங்கள், இந்த நாட்களில் கடைசி நாட்களில் நம்ம வரக்கூடிய இன்னொரு சோதனை என்ன அப்படின்னா, இந்த துருபதேசம். இந்த துருபதேசக்காரவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சத்தியத்தில் நம்ம பலப்பட்டிருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த லௌகிக ஞானம், பாரம்பரியம், உலக வழிபாடு இப்படிப்பட்ட காரியங்களை உள்ள ஒருத்தர் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் ஒத்து போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவங்களா மாறிடுவீங்க? அடிமைகளாக மாறிடுவீங்க. அப்போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நேரம் முடிகிறதுனால நான் என் வார்த்தையை நான் சுருக்கிறேன். நான் கலாத்தியர் நீங்கள் கலாத்தியர் நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் வந்து பவுல் சொல்லுவார். அதில் 1 அதிகாரம் 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா, 1 அதிகாரம் 6 உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. பாருங்க, இந்த கடைசி நாட்களில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை, ஒரு கண்ணியை இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? வளர்ந்து சத்தியத்தை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும். ஆனால் வேறொரு சுவிசேஷம் இந்த நாட்களில் அறிவிக்கப்படுது. 2 கொரிந்தியர் 11:4 எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான் ஆனால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இப்ப பாருங்க, இப்ப இந்த நாட்களில் வரக்கூடிய இன்னொரு அடிமைத்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி இருக்கா கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி கள்ளத்தனமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய துருபதேசக்காரங்க நம்ம கேட்ட சத்தியத்துக்கு புறம்பாக போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி இதை கேட்டு இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இன்றைக்கி அநேகர் போய் கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா கள்ள உபதேசம் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கி நிறைய இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் சேவ்ட் இஸ் எவர் சேவ்டு. அதாவது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பு நித்திய ரட்சிப்பு. வேதத்தில் அப்படி இருக்குதா? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பா? அதாவது ஒரு தரம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அடுத்து வந்து நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். வசனம் அப்படியே சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்பட. ஒரு பின்வாங்கி போனால் உண்மையில் என் ஆத்துமா பிரியமாக இராது. அப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். பட் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ ஒரு முறுக்க ரட்சிக்கப்பட்டியா அது வந்து உனக்கு நித்திய ரட்சிப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ள உபதேசங்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்கள் நம்ம ஜெபிக்க வேண்டியது இல்லை, உபவாசம் பண்ண வேண்டியது இல்லை. இன்றைக்கி நிறைய உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா சீனாவில் இப்போ புதுசாக ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா, இயேசு இன்னும் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம். இயேசு மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறா, உலகவி. இப்படி பார்த்திங்க இந்த உபதேசம் இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக பெருகி கொண்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் ஸ்டடிங்கிற பேரில், பைபிள் காலேஜுங்கிற பேரில் நிறைய துருபதேசங்களை, நிறைய இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவர்கள் பாக்கியம் ஆண்டவர் சொன்னா பார்த்தீங்களா, நீ குருடனாக இருந்தவனிடத்தில் பாவம் இல்லைன்னு சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் உங்களுக்கு நான் அநேக இடரல் இல்லை. ஏன் அப்படின்னா, ஏங்க இந்த தடி எடுத்தவங்களும் தண்டக்காரன்னு சொல்கிற மாதிரி பைபிள் எடுத்தவங்களும் இன்றைக்கி யார்? அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி இந்த அமேசிங் கிரேஸு, ஹைப்பர் கிரேஸுங்கிற பேரில் கிருபன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் இன்றைக்கி உபதேசமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. நான் இதை மெயினாக ஏன் சொல்கிறேன், இதை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு கூட்ட ஜனம் இன்றைக்கி போய் கொண்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறத பார்க்குறோம். கலாத்தியர் 3 அதிகாரம் 1-3 வரைக்கும் மட்டும் நம்ம வாசிப்போம். இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். 3 வசனம் வாசிப்போம்.
ஆவியினாலே ஆரம்பம் பண்ண நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா நீங்கள் இத்தனை புத்தினரை பாருங்க. பவுல் இந்த இடத்துல கடிந்து கொண்டு சொல்கிறார். இந்த கலாத்திய சபை எதில் ஆரம்பிச்சாங்க? ஆவியில் ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? நம்ம ரட்சிப்பு எப்படி வந்தது? இயேசுவை விசுவாசித்து ஆவியில் ஆரம்பம் பண்ணோம். ஆனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நம்ம செவி கொடுப்போம் அப்படின்னா நம்ம முடிவு எப்படி முடியுமா? மாம்சத்தில் முடியும். பரலோகம் போக முடியுமா? நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு வசனம் வாசித்தோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் யார் தான் முடிக்கிறவர்? அவர் தான் முடிக்கணும். அவரை நோக்கி நம்ம ஓடணும். ஆனால் பாருங்கள், இந்த கலாத்திய சபை ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிவு பெற்றாங்க. இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனை, இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு இங்கே செவி கொடுப்பீங்கன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போக வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம சத்தியத்தில் பலப்பட வேண்டியது அவசியம். தயவுசெய்து உங்களுக்கு அறிமுகமாகாத இடங்களுக்கு கூட்டத்துக்கு போகிறேன், இதை பார்க்குறேன், இந்த முக்கியமாக இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளையே அறியாமல் ஒரு கலையை நமக்குள்ளே விதைக்கப்படுறதை பார்க்குறோம். இப்போ ஆண்டவருடைய வசனத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கு வேதத்தில்? அது ஒரு வித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வித்து நமக்குள்ள தரிக்கப்படும் போது அது நமக்கு என்ன செய்யுது? ஒரு ஜீவனா நமக்கு முளைக்குது. அப்போ இந்த பிசாசுடைய உபதேசங்களும் அதுவும் எப்படி தான் விதைக்கப்படுது? அது எப்படி தான் விதைக்கப்படுது? ஒரு வித்தா விதைக்கப்படுது. ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? முளைக்க ஆரம்பித்து நம்மளை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் பரலோகம் போக விடாமல் தடை பண்ணிடும். அப்போ இதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை இதுதான். மறுபடியும் நம்ம இதில் போயிருக்கிற ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே போயிடாம ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், விடுதலையாக்கி. இந்த சுயாதீனத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நிலச்சிருக்கணும். அப்படி நிலச்சிருக்கவங்க தான் எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். எத்தனை பேருக்கு சொன்ன சத்தியங்கள் புரிஞ்சது, பிரயோஜனமாக இருந்ததா? பாருங்கள், ஆண்டவனுக்கு நம்ம தெளிவாக பேசின காரியம், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதுங்க. 3 காரியத்தினால அடிமைப்படுறோம். முதலாவது கடன் நிமித்தம் அடிமைப்படுகிறோம், 2வது அன்பின் நிமித்தம் அடிமைப்படுறோம், 3வது இப்படி அறியாமையினால், சத்தியத்தை அறியாததுனால துருபதேசக்காரங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு போகிறோம். இப்படி நம்ம இல்லாதபடி கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு விடுதலை தருவாராக.